ஜெயக்குமார் ஜெயக்குமார் கூட்டத்தில் கூட நாங்கள் எங்கள் பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. கூட்டத்தில் கூட நாங்கள் அந்த நடைபயணம் வராது, நாங்கள் பிஜேபி கூட்டணி வந்து கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. இப்போ அதிமுக வந்து குழு அமைச்சிருக்கோம் நாடாளுமன்றத்தில் இது கூட அமைச்சிருக்கோம் சொல்றாங்க. உங்களோட நிலைப்பாடு என்ன? நேற்று ஓபிஎஸ் பேசும்போது சொல்றாரு, எடப்பாடியை தவிர்த்து அனைவரும் ஒன்னா இருந்தா ஒரு வலிமையான யாரும் எதுக்கு ஆளுன்னு சொல்றாரு. இந்த சூழல்ல உங்க நிலைப்பாடு என்ன வருங்க? இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியில் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும். இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியிலே நாங்கள் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு சிறப்பாக வெற்றி பெறுவோம். கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சொல்லுவோம். அதாவது அம்மா கடுமையான உடல்நல குறைவான நேரத்திலையும் பாடுபட்டு 30 வருடங்களுக்கு பிறகு தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து தொடர்ந்து தலைவர் காலத்துக்கு அப்புறம் வராத ஒரு சூழ்நிலையை மாற்றி 2016 தேர்தலில் கடுமையான உடல்நல குறைவு இருந்த நேரத்தில் கூட தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் புரட்சி தலைவர் ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க. அவங்க மறைவுக்கு பிறகு பழனிசாமி எப்படி முதல்வர் ஆனார்னு எல்லாருக்கும் தெரியும். 4.5 ஆண்டு ஒரு முறைகேடு ஊழலுக்கு பெயர் போட ஆட்சியை நடத்தினால்தான் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் என்ன மாதிரி வழக்கெல்லாம் இன்றைக்கு வருது. ஏதோ கவர்னர் புண்ணியத்தில் உள்ளார போகாம இருக்காங்க. என்ன கவர்னர் அனுமதி கொடுக்காத சில காரணங்களால் அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் முறைகேடுகள், மக்கள் வரி பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து விட்டார்கள் என்கிற கோபத்துல தான் தமிழ்நாட்டு மக்கள் திமுக தெரிஞ்சிருக்குன்னு ஆட்சி பொறுப்பை கொடுத்தாங்க. பழனிசாமிக்கெல்லாம் தாத்தா நாங்கன்னு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வர்ற வழியில ஆசிரியர்கள், நிறைய பெண் ஆசிரியர்கள்லாம் கைது செய்யப்பட்டார்கள். பார்த்தோம் புதுக்கோட்டையில். அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு என அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றாம இந்த அரசாங்கம் தைரியமாக இருக்காங்கன்னு காரணம் அதுக்கு பழனிசாமி செய்த தவறான அரசாங்கம் தான். இன்றைக்கு அம்மாவின் கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார்கள். அதான் உண்மை. நீங்க வேணா கோர்ட்ல வாங்கிட்டாங்களே அப்படின்னு, கோர்ட்டுக்கு வேண்டியது சாட்சிகள் தான். ஆனா மனசாட்சி உள்ளவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பழனிசாமி தலைவரும் அம்மாவும் கட்டிக்காத்த இயக்கத்துல வலுக்கட்டாயமாக தன்னை தலைவராகி கொண்டிருக்கிறார். இவர்கள் இரட்டை இலை இருக்கின்ற ஒரே தைரியத்திலும் பணபலம் இருக்கின்ற தைரியத்தில் இவங்க பேசி வர்றாங்க. இதற்கான தண்டனையை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கி விடுவாங்க. இன்றைக்கு ஆளுகின்ற திமுகவிற்கும் ஆண்ட பழனிசாமி கட்சிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள். அது தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கூட்டங்களுக்கு செல்றப்பையும் பல்வேறு நிகழ்ச்சி செல்றப்பையும் உணர முடிகிறது. வருங்காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக அமைக்கும். இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில்.